இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் 91 வசனத்தின் பின்பகுதியிலிருந்து, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆம் தேவஜனமே, ஒருவேளை இந்த நாள்ல நீங்க நினைக்கலாம், நான் எந்த காரியத்துக்குமே நான் வேஸ்ட், நான் இதுக்குமே லாக்கிலன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கல, இல்ல மத்தவங்க உங்களை பார்த்து நெகட்டிவான காரியங்களை சொல்லலாம். ஆனாலும் இன்றைய நாளில நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துதான் சொல்றாரு, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்றாருங்க. நம்மளை உயர்த்தணுங்கிறதா ஆண்டவருடைய நோக்கங்க. ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலை சோர்வான சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ஆண்டவரே எப்ப என்ன உயர்த்துவீங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். சோர்ந்து போகாதுங்க, நிச்சயமாகவே கர்த்தர் நம்மள உயர்த்துவாருங்க. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள், அது ஒருபோது நம்ம மறந்து போக கூடாதுங்க. சோர்ந்து போகாதீங்க, அவரை வாஞ்சிங்க, அவரோட நாமத்து மேல விசுவாசமா இருங்க, அவரை உண்மையாய் பின்பற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மள உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நீர் எங்கள் நல்ல தகப்பன் ஆண்டவரே, இன்றைக்கும் கூட எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல யார் யாரெல்லாம் ஏசப்பா உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்காங்களோ கர்த்தாவே, எல்லா விதமான சோர்வுகள் பலவீனங்களை நீக்கி கர்த்தாவே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நிறைய ஆளுகை சிங்க வழி நடத்துங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். God bless you. God bless you.